வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்களின் கூட்டு முயற்சியால் இந்தியா அனைத்து நெருக்கடியையும் எதிர்கொண்டு முன்னேறிச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதர கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டி புவனேஸ்வரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காசநோயால் ஏற்படும் உலகளாவிய சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 24ஆம் தேதியன்று உலக காசநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், காசநோயால் உலகில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். எனினும் மத்திய அரசின் காசநோயில்லா இந்தியா இயக்கத்தின் மூலம் நாட்டில் காசநோய் பாதிப்பு குறித்து விரிவாக கண்டறிந்து இலவச சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் இதனால் நோயாளிகள் குணமடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்களின் கூட்டு முயற்சியால் இந்தியா அனைத்து நெருக்கடியையும் எதிர்கொண்டு முன்னேறிச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடக நிறுவன மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டின் பொருளாதாரம் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினைகளுக்கு இடையே இந்தியா வளர்ச்சியை நோக்கி முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார். இந்தியா சவால்களை தவிர்க்காமல் அவற்றை எதிர்கொள்கிறது என்றும் தெரிவித்தார். எரிசக்தி, உரங்கள், அத்தியாவசியப் பொருட்கள் என எதுவாக இருப்பினும் மக்களுக்கு சிறிய அளவில் கூட சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். போர் போன்ற சூழல்களிலும் கூட இந்தியாவின் கொள்கை மற்றும் திறனை கண்டு உலக நாடுகள் வியப்பதாக அவர் கூறினார். உலகில் அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா நம்பகமான கூட்டாளியாக திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நேற்று சென்னையில் இரு கட்சிகளின் பிரதிநிதிகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சண்முகம், தமது கட்சிக்கான தொகுதி ஒதுக்கீடு திருப்தி அளிக்கவில்லை என்றாலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாடுபடும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதர கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் மக்கள் ஆதரவோடு அஇஅதிமுக ஆட்சி மீண்டும் அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான சிறப்பு பார்வையாளராக திரு பிரதாப் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் தொடர்பான புகார்களை பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் சிறப்பு பார்வையாளரிடம் தெரிவிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி சென்னையில் வாக்குச்சாவடி அலுவலர்களை முதலாவது சுழற்சி முறையில் தேர்வு செய்யும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்து பெருநகர சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்தல் பணியில் ஈடுபடும் சுமார் 19,594 வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், தபால் வாக்குகளுக்கான படிவம் குறித்த விளக்கங்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளில் பணிபுரிவது தொடர்பாக வரும் 28ஆம் தேதி முதற்கட்ட பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். மக்களரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும்.
வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொட்டம்பட்டி இடையே புதிய தானியங்கி சிக்னல் அமைக்கும் பணி நடைபெறுவதால் ஜோலார்பேட்டை வழியே செல்லும் 6 ரயில்கள் இன்று முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை கோவை இன்டர்சிட்டி விரைவு ரயில் இரு மார்க்கங்களிலும், அரக்கோணம் சேலம் இடையே இயக்கப்படும் ரயில் இரு மார்க்கங்களிலும், ஈரோடு ஜோலார்பேட்டை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் இரு மார்க்கங்களிலும் இன்று ஒருநாள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குனி மாத கார்த்திகையொட்டி நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலவர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் நாகை மாவட்டம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை அடுத்துள்ள சிக்கலில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சிங்காரவேலவர் ஆலயம். புகழ்மிக்க இவ்வாலயத்தில் பங்குனி மாத கார்த்திகையை முன்னிட்டு சிங்காரவேலவர் கார்த்திகை மண்டபத்தில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட அபிஷேக திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு புனித நீரை சிங்காரவேலருக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் நாகப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுக்கு அளிக்கப்பட்டுள்ள காலக்கெடு மேலும் 5 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியதுபோல் அந்நாட்டுடன் எந்தவித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அசாம், கேரளம், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கணவரை இழந்தோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நிதியத்தை ஏற்படுத்துவதற்காக பெட்ரோலிய பொருட்கள் மீது ₹5 வரை கூடுதல் வரி விதிக்க வழிவகை செய்யும் மதிப்பு கூட்டுவரி திருத்த மசோதா அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பின் அவசியம் குறித்து முதல் தலைமுறை வாக்காளர்கள், மகளிர் ஆகியோர் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி கோவையில் நடைபெற்றது. நாமக்கல்லில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 15 வயது சிறுவன் உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்ற ₹3 லட்சம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவாரூரில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ₹2,30,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர்கள் மற்றும் காவல்துறை பார்வையாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டை குறிஞ்சிநகர் பகுதியில் 8 கிலோ போதைப் பொருட்கள் வைத்திருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டி புவனேஸ்வரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் சீனியர் மற்றும் 20 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 278 வீரர்கள் பங்கேற்கின்றனர். ஆடவர் நீளம் தாண்டுதலில் தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் பங்கேற்கிறார். முதல் போட்டியாக இன்று ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISL கால்பந்து போட்டியில் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி 7-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்களின் கூட்டு முயற்சியால் இந்தியா அனைத்து நெருக்கடியையும் எதிர்கொண்டு முன்னேறிச் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதர கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன் போட்டி புவனேஸ்வரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.